ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபில இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிருங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 25 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 4 காஷ்மீரி சில்லி நான் கலருக்காக எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இது சைடில் வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே பூண்டும் வெங்காயமும் நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பவுல் அளவு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாகவே எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து வெந்துடணுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காவை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த மசாலாலேயே இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சலை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி செய்யும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.